குழந்தை மருத்துவத்தில் லெனர்ட் ஃபின்லேவுடைய மிக முக்கியமான பணிகள் என்னென்னன்றதை பார்க்கலாம். லெனர்ட் ஃபின்லே ஸ்காட்லாண்டை சேர்ந்த ஒரு குழந்தை நல மருத்துவர். இவர் 1878 பிப்ரவரி 5 அன்னைக்கு ஸ்காட்லாண்டில் இருக்கிற கிளாஸ்கோவில் பிறந்தாங்க. இவர் 1904ஆம் ஆண்டு அந்த கிளாஸ்கோவுடைய யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன் டென்டர்சி அண்ட் நர்சிங்கில் டாக்டர் ஆஃப் மெடிசன் என்ற எம்டி டிகிரியை முடித்தாங்க. அதைத் தொடர்ந்து லெனர்ட் ஃபின்லே குழந்தை மருத்துவ பயிற்சியை பெற்று ஒரு பீடியாட்ரிஷியன், அதாவது குழந்தை நல மருத்துவர் ஆனாங்க. அதுக்கப்புறமா அதிகமாக குழந்தைகளை பாதிக்கக்கூடிய ரிக்கெட்ஸ் என்ற நோய்க்குண்டான காரணம் பற்றி இவர் ஆராய தொடங்கியிருந்தாங்க. ரிக்கெட்ஸ்ன்றது குழந்தைகளினுடைய எலும்புகளை பாதிக்கக்கூடிய நோய். இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளினுடைய எலும்புகள் வலுவிழந்து போய் மென்மையாக மாற ஆரம்பிக்கும். அதனால் எளிமையாக உடையக்கூடிய தன்மையை அந்த எலும்புகளானது கொண்டிருக்கும். அதன் மூலமாகவே அந்த குழந்தைகளினுடைய கால்களானது போ மாதிரி வில்லு மாதிரி மாறிடும். இந்த அளவுக்கு கொடிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த ரிக்கெட்ஸ் என்றது. ஆனால் இந்த ரிக்கெட்ஸ் அப்படின்ற நோய் ஏற்படுறதுக்குண்டான காரணம் என்னன்ற சரியான புரிதல் அந்த காலகட்டத்தில் இல்லாமல் இருந்தது. உதாரணமாக ரிக்கெட்ஸ் ஏற்படுறதுக்கு உணவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நச்சுத்தன்மை டாக்ஸின் தான் காரணம் அப்படின்னு அந்த காலகட்டத்தில் நம்பப்பட்டு வந்தது. அப்படியான சூழ்நிலையில் இதை நம்புறதுக்கு லெனர்ட் ஃபின்லே தயாராக இல்லை. அதனால் ரிக்கெட்ஸ் ஏற்படுறதுக்குண்டான உண்மையான காரணம் பற்றி இவர் ஆராய தொடங்கினாங்க. அப்போ இவர் கூடவே டெர்மட் நோவல் பேட்டன் அப்படின்ற ஒரு ப்ரொஃபஸர், ஒரு யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவிலேயே பணியாற்றி ஒரு பேராசிரியர், அவரும் சேர்ந்தாங்க. அவர் இவருடைய கொலீக் தான். ஸோ அவரும் லெனர்ட் ஃபின்லேயும் இணைஞ்சு இது பற்றி ஆராய்ச்சி செய்ய தொடங்கினாங்க. அப்போ ஆரம்பத்தில் இவங்க நாய்க்குட்டிகளை வச்சு ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்னு நினச்சாங்க. ஏன்னா நாய்க்குட்டிகளுக்கும் இந்த ரிக்கெட்ஸ்ன்ற எலும்பு பாதிப்பு நோயானது ஏற்பட்டு வந்தது. இதனால் இவங்க நிறைய நாய்க்குட்டிகளை எடுத்துக்கிட்டு ரெண்டு குழுவாக அந்த நாய்க்குட்டிகளை பிரித்தாங்க. பிரித்ததுக்கு அப்புறமா ஒரு குழுவை ஒரு பெரிய அறைக்குள்ளே வச்சு அந்த அறைக்குள்ளேயே உணவு கொடுத்தாங்க. ஆனால் அந்த அறையை விட்டு அந்த நாய்கள்னால வெளியே போக முடியாது. அந்த மாதிரியான சூழலை ஏற்படுத்தினாங்க. அதே சமயம் இன்னொரு குழுவில் இருக்கக்கூடிய நாய்க்குட்டிகள் அதை வெளியே சாதாரணமாக உலாவ விட்டாங்க ஒரு பெரிய இடத்துல. ஆனால் ரெண்டு நாய்க்குட்டிகளினுடைய அந்த குழுவுக்கும் ஒரே மாதிரியான உணவுகள் தான் வழங்கப்பட்டது. அதாவது அறைக்குள்ளே அடைத்து வைக்கப்பட்டுள்ள நாய்க்குட்டிகளுக்கும் வெளியே விடப்பட்டுள்ள நாய்க்குட்டிகள் ரெண்டு குழுக்களுக்குமே ஒரே வகையான உணவுகள் தான் வழங்கப்பட்டது. இந்த ஒரு பரிசோதனையை தான் லெனர்ட் ஃபின்லேயும் அந்த டெர்மட் நோவல் பேட்டனும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, லெனர்ட் ஃபின்லேக்கு ஒரு விஷயம் தெரிய வந்தது. கிளாஸ்கோவில் இருந்த நிறைய குழந்தைகளுக்கு இந்த ரிக்கெட்ஸ் ஏற்பட்டது. அப்படி ரிக்கெட்ஸ் ஏற்பட்ட குழந்தைகளை பார்க்கும்போது அவங்க ஏழைகளாக இருந்தாங்க. அதே சமயம் அவங்க வாழக்கூடிய சூழல் ரொம்ப மோசமானதாக இருந்தது. எந்த அளவுக்குன்னா, பெரிய பெரிய அடுக்குமாடி கட்டிடங்கள் அதுக்குள்ளே வாழ்ந்து வந்தாங்க. அதுக்குள்ளே பெருசாக காற்று கிடைக்காது, அதாவது ஃப்ரெஷ் ஏர் ஆனது இருக்காது. அதே மாதிரி அதுக்கு பக்கத்திலேயே தொழிற்சாலைகளும் இருந்தது, பெரிய பெரிய தொழிற்சாலைகள் இருந்தது. இதெல்லாமே இண்டஸ்ட்ரியல் அர்பன் ஏரியாஸாக இருந்தது. அதாவது தொழில்துறை கொண்ட நகர்ப்புற பகுதிகளாக இருந்தது. அந்த பகுதியை சார்ந்த நிறைய குழந்தைகளுக்கு தான் ரிக்கெட்ஸ் என்ற நோய் வந்துட்டு இருந்தது. இப்போ இதை வச்சு தான் இவர் இந்த நாய்க்குட்டிகளை வச்சு பரிசோதனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா, இந்த பகுதியில் வாழக்கூடிய அந்த ரிக்கெட்ஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அவங்க அதிகமாக வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறாங்க, வெளியே வர முடியாது. ஏன்னா தொழிற்சாலைகள் இருக்கிறனால அதிலிருந்து வெளிவரக்கூடிய புகை அது அந்த பகுதியே ரொம்ப மோசமானதாக மாற்றி இருந்தது. அதனால் அங்கே வாழக்கூடிய குழந்தைகள் அதிகமாக வெளியே விளையாடுறதுக்கு வரமாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சூரிய ஒளி, ஏற்கனவே கிளாஸ்கோவில் பொதுவாக ஓரளவுக்கு குளிர்ந்த நிலை தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது கிடைக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச சூரிய ஒளியை கூட அந்த தொழிற்சாலையிலிருந்து வெளியே வரக்கூடிய புகையானது மறைச்சது. ஏன்னா அது ஒரு லேயர் மாதிரி அந்த புகை மூட்டம் அந்த ஏரியாவே மறைச்சிருக்கும், அந்த வானத்தை மறைச்சிருக்கும். ஸோ அப்பேற்பட்ட நிலை இருந்தது. இதனால தான் குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை ஏற்படுது அப்படின்னு லெனர்ட் ஃபின்லே அனுமானிச்சாங்க. இப்போ இதை உறுதி செய்கிறதுக்காக தான் இவர் நாய்க்குட்டிகளை வச்சு இதே பரிசோதனை பண்ணாங்க. ஒரு குரூப் நாய்க்குட்டிகளை நான் ஏற்கனவே சொன்னமே, அந்த குழந்தைகள் எப்படி வாழுது, ஒரே இடத்துல ஒரு குறிப்பிட்ட அறைக்குள்ளே வாழுவாங்க, வெளியே விளையாட மாட்டாங்க, அந்த சூழலே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இவர் நாய்க்குட்டிகளை ஒரு பெரிய அறைக்குள்ளே அடைச்சி வச்சாங்க. இன்னும் சில நாய்க்குட்டிகளை வெளியே சுதந்திரமாக விட்டாங்க, சூரிய
ஒளிலாம் கிடைக்கிற மாதிரி, ஓடி ஆடி விளையாடுற மாதிரி, ஃப்ரெஷ் ஏர்லாம் கிடைக்கும், அந்த மாதிரி வச்சாங்க. இப்படி வைக்கும்போது இந்த குறிப்பிட்ட அறையில் வச்சு பாதுகாக்கப்பட்ட அந்த குழுவில் இருந்த நாய்க்குட்டிகளுக்கு தான் ரிக்கெட்ஸ் ஆனது அதிகமாக வந்தது. ஸோ இதை வச்சு அப்போ சூரிய ஒளி, உடற்பயிற்சி, அதே மாதிரி சுத்தமான காற்று, இது எதுவுமே கிடைக்காதனால தான் இந்த நாய்க்குட்டிகளுக்கு ரிக்கெட்ஸ் ஏற்பட்டிருக்கு. அப்போ இதே காரணம் தான் குழந்தைகளுக்கு அதிகமாக இந்த ரிக்கெட்ஸ் ஏற்படுறதுக்கும் அப்படின்றத, அதாவது இதே காரணம் தான் அப்படின்றத இவரும் அந்த டெர்மட் நோவல் பேட்டனும் கண்டறிஞ்சாங்க. இது 1908ஆம் ஆண்டு தெரியப்படுத்தினாங்க. ஸோ சன்லைட், சூரிய ஒளி அவசியம், உடற்பயிற்சி அவசியம், சுத்தமான காற்று அவசியம், இது எல்லாமே அவசியமானது. இதெல்லாமே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரிக்கெட்ஸ் அப்படின்ற நோய் வராது அப்படின்னு லெனார்ட் ஃபின்லேயும் அந்த டெர்மட் நோவல் பேட்டலும் தெரியப்படுத்தினாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அதனால் வரைக்கும் ரிக்கெட்ஸ் அப்படின்றது உணவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நச்சு பொருள்னால ஏற்படுது அப்படின்னு நம்பப்பட்டு வந்த நிலையில் அது அப்படி கிடையாது. இந்த மாதிரி ஒரே இடத்துல அடைஞ்சிருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் இந்த நோய் வருது அப்படின்னு இவங்க கண்டறிஞ்சு சொல்லியிருந்தது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இப்போ இவங்க சொன்னது அப்படியே முழுமையாக வந்து டைரெக்டாக இதுதான் ரீசனா அப்படின்னா கிடையாது. உண்மையான அந்த ரிக்கெட்ஸ் ஏற்படுறதுக்கு உண்டான காரணம் வந்து வேற. ஆனால் மறைமுக காரணம், இந்த மூன்றுமே வந்து மறைமுக காரணம். அதில் சன்லைட் அப்படின்றது ஒரு நேரடியான காரணம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி அந்த சுத்தமான காற்று, உடற்பயிற்சி, இது வந்து ரிக்கெட்ஸ் ஏற்படுறதுக்கு உண்டான மறைமுக காரணம். இது எப்படி அப்படின்றது போக போக தெரியும், அதை சொல்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட்டு சர் எட்வர்ட் மெலன்பி அப்படின்னு சொல்லி ஒரு நபர், அவர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டறிகிறாங்க. உணவில் ஒரு குறிப்பிட்ட வகையான சத்து இருக்கு, அந்த சத்து குறைபாடு கூட இந்த ரிக்கெட்ஸ் நோயை ஏற்படுத்துது அப்படின்னு அவர் கண்டறிகிறாங்க. அதுக்கப்புறமா சில ஆண்டுகளுக்கு பிறகு, குறிப்பாக 1922 இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு நபர் எல்மர் வெர்னர் அப்படின்னு சொல்லி எல்மர் வெர்னர் மெக்கலம் அப்படின்னு சொல்லி ஒரு நபர், அவர் வந்து அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பயோகெமிஸ்ட். அவர் வந்து வைட்டமின் டி அதை வந்து கண்டறிகிறாங்க. அதனால் வரைக்கும் விட்டமின் ஏ, பி, சி இந்த 3 விட்டமின்ஸ் ஆனது கண்டறியப்பட்டிருந்தது. விட்டமின் டி அப்போ தான் வந்து கண்டறியப்படுது. இப்போ இன்னொரு ஒரு 2 ஆண்டு கழிச்சு 1924 வாக்கில் இன்னொரு நபர் ஹாரி ஸ்டீவன்பாக் அப்படின்னு சொல்லி அந்த ஹாரி ஸ்டீன்பாக் அப்படின்றவர் இன்னொரு விஷயத்தை கண்டறிகிறாங்க. இந்த விட்டமின் டி அப்படின்ற அந்த ஊட்டச்சத்து அது இல்லாத உணவை உட்கொள்ளக்கூடிய குழந்தைகளுக்கு ரிக்கெட்ஸ் ஏற்படுது அப்படின்னு சொல்லி அவர் கண்டறிகிறாங்க. இப்போ இதெல்லாமே அடிப்படையாக வச்சு பார்த்தா அதுக்கப்புறம் தான் புரிய வருது. அப்போ விட்டமின் டி உணவில் வந்து யார் வந்து கம்மியாக எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த முக்கியமான இந்த ரிக்கெட்ஸ் அப்படின்ற பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு புரிய வருது. அதுக்கப்புறம் விட்டமின் டியோடைய ரோலும் தெரிய வருது. அதாவது விட்டமின் டி இருந்தால் தான் நம்ம கால்சியம், உண்ணக்கூடிய கால்சியத்தை நம்மளுடைய எலும்புகள் கரெக்டாக வந்து உறிஞ்சிக்கும், அதன் மூலமாக எலும்புகளுக்கு வலு கிடைக்கும். இப்போ விட்டமின் டி இல்லைன்னா என்னதான் கால்சியம் சார்ந்த பால், தயிர் போன்ற உணவுகளை அதிகமாக குழந்தைகள் உட்கொண்டாலும் அந்த கால்சியமானது எலும்புகள்னால அப்சர்வ் பண்ணப்படாது, அதனால எலும்புகள் வலுவிழந்து போயிடும். அப்போ ஒன்றை இது மாதிரி தொடர்பு கொண்டு இருக்கு அப்படின்னு அடுத்தடுத்து கண்டறியப்படுது. ஸோ விட்டமின் டி வந்து ரொம்ப முக்கியம். விட்டமின் டி தான் கால்சியம் வந்து எலும்புகள் அப்சர்வ் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ கால்சியம் எலும்புகளுக்கு முக்கியம். கால்சியம் இருந்தால் எலும்புகள் வலு பெறும். ஆனால் அந்த கால்சியத்தை எலும்புகள் பெறணும் அப்படின்னா விட்டமின் டி வந்து அவசியம். ஸோ அதெல்லாம் புரிய வருது. அதுக்கப்புறம் தான் இவர் சொன்னது, லெனார்ட் ஃபின்லே சொன்னது எவ்வளோ முக்கியமானது அப்படின்றது புரிய வருது. இந்த விட்டமின் டி இருந்தால் தான் கால்சியத்தை எலும்புகளானது உறிஞ்சும். இந்த விட்டமின் டி உணவிலிருந்து மட்டும் கிடைக்கிறது இல்லை, சூரிய ஒளியிலிருந்து கூட கிடைக்கிது. ஸோ சூரிய ஒளியில் குழந்தைகள் ஓடி ஆடி விளையாடும் போது அதன் மூலமாக குழந்தைகளுக்கு விட்டமின் டி கிடைக்கும். இப்போ ஏழை குழந்தைகள் அவங்க வந்து விட்டமின் டி உள்ள உணவுகளை அவங்களால சாப்பிட முடியல. அப்பேற்பட்ட நிலை இருந்தால் கூட அந்த ஏழை குழந்தைகளுக்கு சரியான சூரிய ஒளி ஒரு 10லேருந்து 15 நிமிஷமாச்சு ஒரு நாளைக்கு அவங்க நல்லா சூரிய ஒளியில் ஓடி ஆடி விளையாண்டாலே அவங்களுக்கு தேவையான விட்டமின் டி கிடைச்சிரும். அப்போ விட்டமின் டி கிடைச்சிட்டா அவங்க உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய கால்சியத்தை விட்டமின் டி ஆனது எலும்புகள் அப்சர்வ் பண்ணுறதுக்கு உதவும். அதன் மூலமாக எலும்புகள் வலுவாகும். எலும்புகள் வலுவானால் ரிக்கெட்ஸ் அப்படின்ற நோய் வராது. ஸோ இப்படி பல விஷயங்கள் அடுத்தடுத்து இவ்வளோ ஆண்டுகளுக்கு பிறகு தான் ஒவ்வொன்றா கண்டறியப்பட்டது. இதெல்லாம் கண்டறிஞ்சு முடிகிறதுக்குள்ள
கிட்டத்தட்ட 1930கள் கடந்தது. ஆனால் 1908ஆம் ஆண்டே சூரிய ஒளி ரொம்ப அவசியம். சூரிய ஒளி இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, சூரிய ஒளி பெறக்கூடிய குழந்தைகளுக்கு ரிக்கெட்ஸ் ஏற்படாது அப்படின்னு லெனார்ட் ஃபின்லேயும் அந்த டெர்மட் நோவல் பேட்டனும் கண்டறிஞ்சிருந்தாங்க. ஸோ இது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது அதுக்கப்புறம் தான் புரிய வந்தது. இதை தான் நான் சொன்னேன். இப்போ மறைமுக காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். எக்ஸசைஸ். எதனால் எக்ஸசைஸ் மறைமுக காரணம்னா, அதிகமாக ஓடி ஆடி குழந்தைகள் விளையாண்டாலும் எலும்புகள் வந்து வலுப்பெறும். எலும்புகள் பெற்றால் ரிக்கெட்ஸ் வராது. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஏர். இது வந்து எதை குறிக்குதுன்னா சூரிய ஒளியை தான் குறிக்குது. சூரிய ஒளியில் போய் ஓடி ஆடி விளையாண்டா ஃப்ரெஷ் ஏர் வந்து கிடைக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு மறைமுகமாக சொல்லப்பட்ட விஷயம். எது எப்படி இருந்தாலும் சன்லைட்டில் போனால் விட்டமின் டி கிடைக்கும். விட்டமின் டி கிடைச்சா நம்ம உண்ணக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய கால்சியத்தை எலும்புகள் சரியாக உறிஞ்சு வலுப்பெறும். அதன் மூலமாக ரிக்கெட்ஸ் அப்படின்ற நோய் வராது. ஸோ இதுதான் வந்து அடிப்படை. இதுக்கு அடித்தளமிட்டது லெனார்ட் ஃபின்லி தான். இதில் ஒரு முக்கியமான ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, இவர் வந்து சூரிய ஒளி தான் ரிக்கெட்ஸ் வந்து வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு இவர் கண்டறியும் போது விட்டமின் டியை கண்டறியப்படலை. அப்போ ஒருவேளை விட்டமின் டி கண்டறிஞ்சிருந்தால் இதை வந்து நேரடியாக சொல்லியிருப்பாங்க, விட்டமின் டி குறைபாடு தான் இந்த பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ கண்டறியப்படாமல் இருந்தனால சூரிய ஒளியை இவர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்படி இந்த விஷயம் கண்டறிஞ்சாங்க. அதுக்கப்புறம் 1919 இந்த காலகட்டத்தில் அந்த இவர் படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோ, அங்கே இவர் ஒரு லெனர்ட் கவுல் லெக்சர்ஷிப் இன் மெடிக்கல் டிசீசஸ் ஆஃப் இன்ஃபன்சி அண்ட் சைல்ட்ஹுட் அப்படின்ற ஒரு விரிவுரையாளர் பொறுப்பில் நியமிக்கப்பட்டாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த காலத்துலலாம் பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவம் அப்படின்னு தனியாக இந்த மெடிக்கல் பிரான்ச்செல்லாம் இல்லை. அதுக்கு மாறாக பொத்தாம் பொதுவாக வந்து மருத்துவ படிப்பை படிக்கணும். அதில் குழந்தை மருத்துவத்தில் பயிற்சி மற்றும் பெறணும். அப்படி தான் இருந்தது. பீடியாட்ரிக்ஸ் அப்படின்னு தனியாலாம் இல்லை. அப்படி பீடியாட்ரிக்ஸ் அப்படின்னு தனியாக இல்லாத போது இந்த பீடியாட்ரிக்ஸ் படிக்கிறதுக்கு அப்படின்னு தனியாக பாடப்பிரிவும் இல்லை. ஆனால் அதுக்குண்டான முதல் விரிவுரை அந்த லெக்சர்ஷிப்பானது 1919 தான் யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் நிறுவப்பட்டது. அந்த பொறுப்பில் நியமிக்கப்பட்ட முதல் நபர் லெனார்ட் ஃபின்லி தான். ஸோ இவர் தான் வந்து அந்த மருத்துவ பாடத்திட்டத்தில் மெடிக்கல் கரிக்குலத்திலேயே குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அதுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கணும், அதை பற்றி தனியாக கற்பிக்கக்கூடிய ஒரு விரிவுரையாளர் பொறுப்பை பெற்றிருந்தாங்க. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து இதே காலகட்டத்தில் சுவிட்சர்லாண்டுடைய ஜெனீவாவில் இவர் வந்து இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் ரெட் கிராஸ் அண்ட் ரெட் கிரசன்ட் சொசைட்டிஸ் அதுக்குண்டான டைரக்டர் ஆஃப் சைல்டு வெல்ஃபேராக நியமிக்கப்பட்டாங்க. இது சர்வதேச அளவில் இவர் எவ்வளோ பெரிய குழந்தை நல மருத்துவராக இருந்திருக்கிறார் அப்படின்றதுக்குண்டான ஒரு அங்கீகாரமாக அமையுது. ஏன்னா இவர் வந்து வெறும் கிளாஸ்கோவில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் ஒரு பெரிய குழந்தை நல மருத்துவராக இருக்கிறனால தான் இவருக்கு வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் அந்த இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் ரெட் கிராஸ் அண்ட் ரெட் கிரசன்ட் சொசைட்டிஸோடைய சைல்டு வெல்ஃபேருக்கு உண்டான டைரக்டராக இவர் வந்து நியமிக்கப்பட்ட அந்த பொறுப்பு இவருக்கு கிடைக்குது. ஸோ இவருக்கு பொறுப்பு கிடைச்ச உடனே உலக அளவில் குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான நோய்கள் ஏற்படுது, அதுக்கு எப்படி சிகிச்சை கொடுக்கணும், அதை எப்படி தடுக்கணும், அது பற்றிலாம் இவர் வந்து தொடர்ச்சியாக நிறைய பணிகள் எல்லாம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் கிளாஸ்கோக்கே வந்தாங்க. அடுத்து 1924 இந்த காலகட்டத்தில் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் கிளாஸ்கோவில் முதல் முறையாக குழந்தை மருத்துவத்திற்குண்டான ஒரு பேராசிரியர் பொறுப்பே உருவாக்கப்பட்டது. அதுதான் சாம்சன் கேமல் ப்ரொஃபஸர்ஷிப் ஆஃப் சைல்டு ஹெல்த் அப்படின்றது. அது வந்து சாம்சங் கேமல் சேர் ஆஃப் சைல்டு ஹெல்த் அப்படின்னு அழைக்கப்படும். இந்த சைல்டு ஹெல்த்ன்றது மெடிக்கல் டிசீசஸ் ஆஃப் அந்த இன்ஃபன்சி அண்ட் சைல்ட்ஹுட்ன்றது இதெல்லாமே வந்து பீடியாட்ரிக்ஸ் தான். ஆனால் அந்த காலத்தில் பீடியாட்ரிக்ஸ் அப்படின்னா அந்த ஃபீல்டுக்கு பேர் இல்லை. அதுக்கப்புறம் தான் அதுக்கு பீடியாட்ரிக்ஸ் அப்படின்ற பேர் வந்தது. இருந்தாலும் இதெல்லாம் வந்து அதனுடைய ஒரு முன்மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ சைல்டு ஹெல்த்னாலும் பீடியாட்ரிக்ஸ்னாலும் ஒன்று தான். ஸோ குழந்தை மருத்துவ பேராசிரியர், முதல் குழந்தை மருத்துவ பேராசிரியராக கிளாஸ்கோலேயே இவர் தான் வந்து 1924 நியமிக்கப்பட்டாங்க. இதுவும் இவர் கிடைச்ச ஒரு பெரிய பெருமை. அதுக்கப்புறம் அந்த டெர்மட் நோவல் பேட்டன் அவர் கூட இணைஞ்சு இன்னும் பல்வேறு நோய்கள் பற்றிலாம் இவர் ஆய்வு செஞ்சாங்க. குறிப்பாக டெட்டனி அப்படின்னு குழந்தைகளை பாதிக்கக்கூடிய இன்னொரு நோய் இருக்குது. இது வந்து வந்தால் குழந்தைகளினுடைய மசில்ஸ் எல்லாம் அப்படியே வந்து தானாக வந்து சுருங்கும், கண்ட்ராக்ட் ஆகும். அதன் மூலமாக பயங்கரமான வலி ஏற்படும். ஸோ அந்த மாதிரி பாதிப்புகளை இது வந்து ஏற்படுத்தும். அந்த நோய்க்குண்டான காரணம் பற்றி இவங்க 2 பேரும் ஆய்வு செஞ்சாங்க. அதுக்கப்புறமா லெனார்ட் ஃபின்லி ஒரு முக்கியமான ஆய்வு செஞ்சாங்க. அது என்னன்னா, இந்த கிளாஸ்கோவில் இருக்கக்கூடிய அதிகமான குழந்தைகள் அந்த காலத்துலலாம் உயிரிழந்துட்டே வந்தாங்க. இது எதனால் இந்த உயிரிழப்பெல்லாம் நடக்குது அப்படின்றத பற்றி இவர் ஆய்வு செஞ்சாங்க.
கண்டறிஞ்சாங்க. அப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் கண்டறிஞ்சாங்க. அது என்னன்னா, இந்த ஏழை குழந்தைகள் அதிகமா வந்து இறந்து போறாங்க. அது ஏன் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்தாங்க. அப்பதான் ஒவ்வொன்னா புரிய வருது. இந்த புவர் சோசியோ எக்கனாமிக் கண்டிஷன்ஸுக்கும், அதே மாரி இன்அடிக்வேட் நியூட்ரிஷியன்ஸுக்கும், அதுக்கப்புறமா ஒர்ஸான ஹெல்த்துக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் நிரூபிச்சாங்க. எப்படின்னா, இப்ப ஏழைகள், அதிகமான ஏழைகள் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து சரியான ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகள சாப்பிடுறதுக்கு உண்டான வசதி அவங்களுக்கு இருக்காது. அதனால அவங்க கிடைக்கிற உணவ தான் சாப்பிடுவாங்க. ஊட்டச்சத்து மிகுந்த உணவு அவங்களுக்கு கிடைக்காது. அப்ப ஏழைகள் ஊட்டச்சத்து மிகுந்த உணவ சாப்பிட மாட்டாங்க. ஊட்டச்சத்து மிகுந்த உணவு அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கலனாலே கொஞ்சம் கொஞ்சமா இந்த ரிக்கெட்ஸ் மாதிரியான பல பாதிப்புகள் ஏற்படும். அதன் மூலமா குழந்தைகள் இறந்தும் போவாங்க. அவங்களுடைய வளர்ச்சியும் தடைப்படும். அதுக்கப்புறம் இறந்தும் போவாங்க. ஸோ இப்ப சரியான அளவுல அந்த வளர்ற பருவத்தில குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து மிகுந்த உணவு கிடைச்சா தான் அவங்க வந்து நல்லா ஆரோக்கியமா இருப்பாங்க. நல்லா வளரவும் செய்வாங்க. எந்த நோய்க்கும் உள்ளாக மாட்டாங்க. அதுவே சரியா ஊட்டச்சத்து மிகுந்த உணவுகள எடுத்துக்கல அப்படின்னா, அப்ப அவங்களுடைய வளர்ச்சி தடைப்படும். காலப்போக்குல கொஞ்சம் கொஞ்சமா உடல் நெளிஞ்சு போகும். நெறைய பாதிப்புகள் ஏற்பட்டு இறந்தும் போவாங்க. இதுதான் வந்து கிளாஸ்கோல நடந்து வருது அப்படின்றத லெனர்ட் ஃபின்லி வந்து கண்டறிஞ்சாங்க. கண்டறிஞ்சு மெடிக்கல் ரிசர்ச் கவுன்சிலோடைய ஒரு ரிப்போர்ட்டா இவர் வந்து ஒரு மோனோகிராஃபாவே அதை எழுதி பாவர்ட்டி, நியூட்ரிஷன் அண்ட் குரோத் அப்படின்ற டைட்டில்ல 1926ஆம் ஆண்டு அதை வெளியிட்டாங்க. இது உலக அளவுல புகழ் பெற்றது. அதுக்கப்புறம் தான் இந்த ஏழைகளுக்கு எதனால அதிகமா இந்த ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுது, அதன் மூலமா எதனால உயிரிழப்பு நடக்குது, இதெல்லாம் இதெல்லாம் பற்றின புரிதல் வந்து அதுக்கப்புறம் தான் ஏற்படுது. ஸோ அதுக்கப்புறம் தான் ஏழைகள் அதிகமா இருக்கிறாங்கன்னா, அதாவது ஏழைகள் அதிகமா ஏழை குழந்தைகள் இறக்குறாங்கன்னா, அதுக்கு காரணம் ஊட்டச்சத்து குறைபாடு தான் அப்படின்றது புரிய வருது. அதுக்கப்புறம் தான் இந்த ஏழை குழந்தைகளுக்கு சத்துணவு வழங்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த அரசாங்கம் தரப்பிலிருந்தே உலக அளவுல வந்து பெரிய அளவுல ஏழைகளுக்கு உண்டான இந்த வைட்டமின் டி அதுக்குண்டான சொட்டு மருந்தெல்லாம் இருக்கு. அது மாரி நெறைய விஷயங்கள் வந்து அதுக்கப்புறம் கொண்டு வரப்பட்டது. ஸோ இதெல்லாமே வந்து இந்த மாரி ஏற்பட்டு குழந்தை மருத்துவத்தில ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு லெனர்ட் ஃபின்லி காரணமா இருந்தாங்க. இப்பேற்பட்ட நபர் 1947 ஜூன் 14 அன்னைக்கு இவருடைய 69 வயசுல இறந்து போனாங்க. இப்பேற்பட்ட லெனர்ட் ஃபின்லி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அத கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதே மாதிரி இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்டரிய நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதுல இன்னும் அந்த டெட்டனி போன்ற நோய் பற்றி இவர் என்னலாம் பண்ணார் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கும். அத பார்க்கறதுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்திருக்கிறேன். கட்டாயமா பாருங்க. தேங்க் யூ.